அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? என்ன சொல்றாரு? கேர்செல் இருக்குல்ல, கேர்செல்லாம் எவ்வளவு பெரிய இதா இருந்தது. ஆமா, கேர்செல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய சிம் கார்டு கம்பெனி இப்போ வந்து அது வந்து இல்லாம அப்படியே கேர்செல் தான் அப்படி சொல்றோம். கை ஜூஸ் இருக்குல்ல, கை ஜூஸா? ஆமா, அந்த கை ஜூஸ் வந்து படிக்கிறதுக்கு லேர்னிங் ஆப். அத கை ஜூஸ் புடிச்சிட்டு. ஓ பை ஜாக்மா வந்து எவ்வளவு பெரிய இது ஆரம்பிச்சு அப்படி அவ்வளவு அழகா வந்துட்டு. ஆமா, ஹலி எக்ஸ்பிரஸ்னு ஒன்னு ஆரம்பிச்சிருந்தாரு. நல்ல பயங்கரமா போயிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னே காணா. அவரை காணோம். யோசிச்சிட்டு இருக்கேன் நான், என்னடா அது இப்படி எல்லாம் காணா போறாங்களே அப்படின்ட்டு. சரி, இவன் யோசிக்கிறான். ஆமா. டேய் நில்றா, அவங்க எல்லாம் அப்படி போயிட்டாங்க. ஓகே, அத எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள பார்க்க கூடாது. வெற்றி அடைந்தவனை பார்த்தா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. சரி, தோத்து போனவனை பார்த்தா தான் உனக்கு பல பாடங்கள் கிடைக்காது. வந்து இதுதான் இது ஸ்டார்ட் அப். நீ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போற. ஸ்டார்ட் அப் ஓபி ஒண்ணு இல்லன்னு நினைக்காத. Facebook எங்க ஆரம்பிச்சாங்க? எங்க? கராச்சில. ஐபோன் எங்க ஆரம்பிச்சாங்க? ஐபோன் இல்ல, ஆப்பிள். ஆப்பிள் எங்க ஆரம்பிச்சாங்க? எங்க? கராச்சில. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எங்க ஆரம்பிச்சாங்க? எங்க? கராச்சில. அது மட்டுமா, நெட்ஃபிளிக்ஸ்ங்கறவங்க எப்படி வாடகைக்கு வாங்கி சீடியாக கை மாத்தி விட்டவங்க தான். சரியா? பட சீடிகளை கை மாத்தி வாடகைக்கு வாங்குறவங்க வாங்கி பார்த்துட்டு கொடுக்கலாம்னதுதான். அது இன்னைக்கு எவ்வளவு பெரியதா மாறி இருக்கு பாரு. ஏன் என்னால முடியாதா? ஏய், அதெல்லாம் ஓகேடா. கராஜ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றீல, அப்ப நீ ஆரம்பிச்சு தொலைய வேண்டியதானே? கராஜ் இல்லையே. கராஜ் இல்ல என்கிட்ட. கராஜ் இருந்துச்சுன்னு நான் ஆரம்பிச்சிருப்பேன். நான் கராஜ் தான் மிஸ்ஸிங். டெக்சாஸ்ல இருக்காரு. சைடுல வந்து கராஜ், அந்த சைடு ஸ்விம்மிங் பூல், அப்படி லான் மூவிங் மிஷினோட திரிறாரு. பண்ணாரே அவங்க கண்ட்ரில அவ்வளவு பெருசா கராஜ்னு ஒன்னு வச்சிருந்தாங்க. அதுல பண்ணாங்க. நம்ம வீடே கராஜ் லெவல்ல தான் இருக்கு. ஏதாவது யோசிச்சு தொலை. வந்துட்டான் கராஜ் இருந்தா தான் விட்டு வரான். ஸ்டார்ட் அப் அவரை பத்தி உனக்கு தெரியாது. மிஸ்டர் ராஜேஷ் அவர் பேரு. பெரிய இன்வெஸ்டர் இவனே. அவர் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு நீ எமர்ஜ்டு ஸ்டார்ட் அப் நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அது எல்லாமே இவரை கடக்காம போகும். அவ்வளவு பெரிய ஆளு. அவர் பயங்கர. அவர் இன்வெஸ்ட் பண்றாரு இல்லையோ, அவர் லிங்க் அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்படியா? இந்த கம்பெனி ஆமா, இவர் இன்வெஸ்ட் பண்ணது என்ன கோயம்புத்தூர். இவர் சொன்னது என்னங்க அது? கோயம்புத்தூர். நம்ம ஊர்ல வாரன் பஃபெட் மாதிரி அவர் வந்து எப்ப அவர் யோசிச்சு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னா எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க? அவ்வளவு பெரிய ஆள் அவர். அவர்கிட்ட லிங்க் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். தேங்க்யூ உனக்கா நான் பிடிச்சி கொடுத்துருக்கேன். ஓகே, அது ஐடியா எதுவும் லீக் அவரா பயங்கர ஜெனு. எவ்வளவு பெரிய ஆள். அவர் அப்பெல்லாம் பண்ணுவாரடா. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே ஓகே. நம்ம அதுக்கு மேலன்னா நம்ம கேஸ் போட்டு பாத்துக்கலாம். ஓகே, யாரா இருந்தா நமக்கு மேல பாத்துறோம். அக்ரிமென்ட் சைன் வாங்கிடுவோம். அதுதான் எதுக்கும் அந்த ஸ்டார்ட் அப் ஐடியா என்னன்னு என்கிட்ட சொல்ல. லீக் ஆயிருக்கு. என்னடா லீக் ஆகுறது? இல்ல லீக் ஆயிடுச்சுனா அப்புறம் இல்ல அதுக்கு இல்ல. சரி சரி, இப்படிதான் இருக்கணும். அந்த பிசினஸ் மேனே பாப்போம் என்ன ஐடியா. வழக்க வழக்கெல்லாம் பஞ்சாயத்து நிப்பாட்டி பிசினஸ் நம்ம பேப்பர் ஆயிரும். கரெக்ட்டா இருக்கு. கை கொடு. ஓகே, கூட்டி வந்துறேன். 10 நிமிஷம் தான். ஓகே சார் நான் சொன்ன ஃப்ரெண்ட் சார். காலேஜ் படிக்கிறதுல இருந்து ரொம்ப பயங்கர ராஜேஷ் இன்வெஸ்டர். ஆமா சார், இவர் வந்து பயங்கர இதா இருப்பார். அப்படியே சரி, ஐடியா நீங்க ரெண்டு பேரும் பேசிங்க. நான் சார் சார் தேங்க்ஸ். அப்ப சொல்லுங்க. பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். புரிச்சு வச்சிட்டு இருக்கு. சோல்ல விட்டு போறாங்க. எனக்கே தப்பா தெரிஞ்சு இது பண்ணது. ஐடியா சொன்னியா? ஒருவேளை சர்வதேச சதியா இருக்குமோ? இந்திய நாட்டுக்காரங்க வெளியே வரக்கூடாது. அவர் கைக்கூலியா இருப்பானோ? நீ என்ன ஐடியாங்கறத என்கிட்ட சொல்லு, நான் முடிவு பண்றேன். கோபி, ஐடியா லீக் ஆயிராது இல்ல? என்னடா சத்தியம் பண்ணி தரடா. சத்தியம். என்ன ஐடியான்னா, இந்த டயர் வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்றோம். பைக் டயர், கார் டயர், லாரி டயர், பஸ் டயர். ஆமா, டயர் வந்து தேய்மானம் ஆகிட்டே இருக்கு ஓட ஓட. ஏன்னா ஃபிரிக்ஷன். ரோட்டுக்கும் டயருக்குமான ஃபிரிக்ஷன். அந்த ஃபிரிக்ஷனை அவாய்ட் பண்ணனும். ஓகே, இவெல்லாம் நல்ல இதுதான். லாரிகளுக்கு வந்து கைகூலியா இருக்கான் சுதாகர். எப்படி வந்து டயர் இல்லைன்னா அப்ப டயர் கம்பெனில என்ன ஆகும்? இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா டயர் மாஃபியாக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு உருவாகுறாங்க. இன்னைக்கு நீ சொல்லுமாப்ல, நம்மளே ஆரம்பிச்சு நம்ம ஜெயிக்கிறோமா?
அப்படின்னு வீடியோ போடுறோம்டா. சொல்றா. அது என்னன்னா ஃபிரிக்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப டயருக்கு ரோடுக்குமான இத குறைக்கணும். எப்படின்னா நடுவுல ஒரு கவரை போடணும். ஓ ரோடு மேல கவர், டோல் பூத்துல எல்லாம் சொல்லி போடுறோம். டயர்லயா? டயர் மேல டயர் வாங்கிட்டு டயர் மேல ஒரு கவரை போட்டோம்னா போட்டோம்னா டயருக்கு ரோடுக்கும் கான்டாக்ட் இருக்காது. இந்த கவருக்கு ரோடுக்கும் கான்டாக்ட் இருக்கு. சரி. டயர் தேவையாது, ஃபிரிக்ஷன் ஏற்படாது. அப்ப கவர் தேய்மை, அதை என்ன பண்ணலாம்? அதான் தேய்து வாங்கிட்டே இருப்பான். அதான் இட்ஸ் ப்ராடக்ட். தட் இஸ் பிசினஸ். இததான் பிசினஸ்னு அவர்ட்ட சொன்னீங்க. ஆமா பாஸ். அதெல்லாம் விட்டுறா. சரி, அவர்கிட்ட இந்த இப்படி ஏதோ காட்டு இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரிய பெரிய டயர் கம்பெனிலாம் அப்படியே உச்சாபி சொல்லுவாங்க. ஓ அதுக்கு இது ஒரு ஐடியா. டயர் கடைக்காரன் ஒண்ணு செருப்பு இந்த அருவாள் எடுத்துட்டு வர்றான். அதுதான் புரியல என்ன சொல்லி சாப்பிட முடியும். எங்க பாத்தீங்களா சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. ஆர்கானிக் எல்லாமே வந்து நீங்க உங்க டிப்ஸ் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஐடியாலாம் வச்சு பண்ணா இவெல்லாம் கொடுப்பாங்களா? குடுலாம் இருக்கடா. குடுக்குறேன் கோபி. விஜய் டிவில ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ இருக்குல்ல, அதுல வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்டார்ட் அப் ஐடியா, நல்ல பிசினஸ் ஓ ப்ரமோஷன் புடிச்சிருக்குன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம். ஆமா இல்லடா, இது வந்து இந்த நுனி நாட்டுல இங்கிலீஷ் பேசுற ஊர்ல இருக்க, அதாவது பெரிய பெரிய ஊர்ல இருக்கிற ஆட்களுக்கு ஓகே. கிராமத்துல இதெல்லாம் எதுவுமே டிவி எல்லாம் தெரியாத ஆட்களுக்கு பிசினஸ் மட்டும். இது வந்து கிராமத்துல இருந்து வரலாம், இங்கிலீஷ் பேசுறது இல்லாம பிரச்சனை இல்ல, எங்க இருந்து வேணாலும் வரலாம். நல்ல பிசினஸ் மாடல், நல்ல ஐடியா, நல்ல ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்துச்சுன்னா போதும். அதை நீ எல்லாம் பிரசன்ட் பண்ணாலே போதும். அவங்களுக்கு பிடிச்சா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக் என்ன, சாரி, இந்த மாதிரி பிசினஸ்ல கூட இன்னோவேட்டிவான ஐடியா இருந்துச்சு வச்சுக்கேன். ஃபாரின்ல பண்ணிட்டு இருந்தாங்க, இத கொண்டு வந்துட்டாங்களா? நல்ல ஐடியானா பண்ணுவாங்க. இது வந்து சும்மா ரியாலிட்டி ஷோக்காக அப்படி காட்டுற மாதிரி காட்டிட்டு வாங்கி வச்சுப்பாங்கடா. உண்மையிலே காசு கொடுப்பாங்களா? இல்ல, அது ரியல் மத்த ரியாலிட்டி ஷோ மாதிரி கிடையாது. இது இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா இன்வெஸ்ட் அதெல்லாம் இங்கெல்லாம் வேலைக்கு கிடைக்காது. இதெல்லாம் ஏமாத்திடுவாங்க. சொன்னாங்களோ அதுல ஒரு அமௌண்ட் வந்து பண்ணிருக்காங்களாம். நியூஸ் ஆர்டிகல்லாம் வந்திருக்கு. அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்லாம நீ ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சிருக்க, எப்படி பண்ணணும், எப்படி பிரசன்ட் பண்ணணும் உனக்கு தெரியலன்னு வச்சுக்க, அந்த ஷோ பார்த்தா ஓ இதெல்லாம் கேக்குறாங்க, இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி பிரசன்ட் பண்ணணும், எல்லாம் நீ கத்துக்கலாம். process எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, சூப்பரா, நல்லா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் உன் ஐடியா என்னவோ அதை நீ பிரசன்ட் பண்ணனா, அதை பார்த்து பிடிச்சிருக்குன்னா இந்த ஐடியாவே கொடுத்தா என்ன ஆகும்? நேர்ல வந்து பிடிச்சிட்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே பண்றேன். பண்ணி என்னடா என்ன ஏதோ சொல்லிட்டு இருந்த போன மாசம் வரைக்கும் என்ன? இல்ல ஒண்ணு இல்ல, அது பண்ண, அது இப்ப பண்ண முடியாது. அது ஸ்டார்டிங்கே பண்ண முடியாது. அதனால சரிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்கு பாத்தியா, பெரிய வெங்காயத்தை நாசிக்ல இருந்து நம்ம வந்து டைரக்டா இது பண்ணி நாசிக்ல இருந்தே வாங்குறது. சரி, ஹோல்சேல்ல வந்து வாங்கிட்டோம்னு வச்சுக்க, வாங்கி பட்டரை மட்டும் போட்டோம்னா போட்டு வர இது பண்ணி வச்சிரணும். சரி, ஆமா, மெயின்டைன் மட்டும் கொஞ்ச நாள் பண்ணோம்னா வெங்காயம் விலை ஏறும் போது அழகா மார்க்கெட்ல தள்ளி விட்டு அப்படி நம்ம எவ்வளவு முளைச்சிடாது. இதுதான் இப்போதைக்கு ஐடியா இருக்கு. நாசிக்ல இருந்து தான் வாங்கணுமா? நாசிக்ல இருந்து வாங்கினா ஹோல்சேல் உனக்கு ஈஸியா கம்மியான ரேட் கிடைக்கும். அங்க உனக்கு கம்மியான ரேட் கிடைக்கும். இங்க உனக்கு என்ன ரேட் விக்கிறாங்க தெரியுமா? உனக்கு கேட்டா நீ அசந்து போயிடுவ. நீ அப்படியே அங்க இருந்து டிராவல் பண்ணி வண்டி வாடகை எல்லாம் வந்துருமேடா. அப்ப அது ஈக்குவல் ஆயிரும்ல ரேட். கம்மியா வருது, இங்க அதிகமா லாபம் வரல. கம்மியா வருது. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே. அதோட அதிகமா சொல்ல பண்றேன். இல்ல எனக்குலாம் வேணாம், இந்த மாதிரி ஐடியாலாம் வேணாம். ஓகே. என்னப்பா வெங்காய வியாபாரி, வெங்காயத்தை வாங்கி பதுக்கி ரேட்டு ஏறினவனே சரியான ரேட்டுக்கு வித்து லாபம் பாத்துட்டியா? இது பண்ணல, நல்லா யோசிச்சு பாரு. சும்மா நின்னு பார்த்தேன் நான் ரோட்ல, காலையில இருந்து நின்னுட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தா அதிகமான பேர் டிஷர்ட் தான் போறாங்க. ஆமா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டிஷர்ட் தான். என்னன்னா டிஷர்ட் இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு விக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஸ்டிக்கர் மட்டும் 4 ஸ்டிக்கர் ஐடியா, அடுத்த ஐடியா டிஷர்ட் கலர் மட்டும் எடுத்துறணும். போட்டுட்டு அதை வந்து அயன் பண்ணி கேட்டாங்க, உங்களுக்கு இந்த கலர் இந்த ஸ்டிக்கர் ஓகே, ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்க, ஒட்டுங்க போடுங்க, அயன் பண்ணுங்க, திருப்பி கொடுங்கன்னு கொடுத்துறலாம். ஏன்டா அவ்வளவு யோசிக்கிற? ஒரு சிலர் இன்னும் சட்டை போட்டுக்கிட்டு சுத்தக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் கூட இன்னொரு சிமிலாரிட்டி இருக்கு. எல்லாரும் ஜட்டி போடுவாங்க. அப்படி ஜட்டியை கம்மி ரேட்டுக்கு கொள்முதல் பண்ணி அதுல இந்த மாதிரி ஸ்டிக்கரை போட்டு அடிச்சு வித்தா என்ன ரேட்டு போகும்ல? பொல்லந்திரியம். நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து இப்படிதான் கேட்கும் போது லூஸ் மாதிரி தெரியும். ஆனா இறங்கி பார்த்தோம்னா அதுல பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகிற அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருக்கு. தெரியாம நீயா என்ன கம்ப்ளீட்லி நியூ மெத்தட். இந்த மாதிரி கிடையாது. நான் நல்லா பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு ப்ராப்ளத்துக்கான யூனிக் சொல்யூஷன். ஸ்டார்ட் அப்னா என்ன? யூனிக் சொல்யூஷன் வேணும், இல்லன்னா நல்ல ஒரு டெக் பேஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். அதுதான் ஸ்டார்ட் அப்கான முதல் இது. என்னடா டெஃபினிஷன்லாம் சொல்ற ஸ்டார்ட் அப்க்கு? பார்த்துட்டு அவனே அது இல்லாம ராபிட்லி வளர்ற மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் இது. பாருங்க, ரொம்ப இது ரிஸ்க், ஹை ரிஸ்க் ஹை இன்கம், அந்த மாதிரி ஒரு இதுதான். ஹை ரிஸ்க் ஹை இன்கம். அப்ப திருந்திருக்காங்க, அவன் படிச்சிருக்கான், போய் எல்லாத்தையும் படிச்சு அப்ப இப்படி தெளிவான ஐடியாவோட வந்திருப்பேன். என்ன பண்ண? ஆர்கானிக் தொட்டாயா கையை கொடு.
அதான். இனி ஆர்கானிக் தான் இவனு ஃபேஷன். அதான். ஏன்னா வேர்ல்டு லெவல்லே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இதாயிருச்சு. கொஞ்சம் இதா இருக்குனால ஆர்கானிக்ஸ் தான் போறாங்க. ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா. கரெக்ட்டா யோசிச்சல. ஃபியூச்சரிஸ்டிக் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட மிடில் மேன்லாம் கிடையாது. டைரக்ட்டா போறோம். டைரக்ட்டா போய் ப்ரொக்யூர் பண்ணிட்டு அதை டைரக்ட்டா கொண்டு போய் யாருக்கு தேவைப்படுது, யாருக்கு நீட் இருக்குன்னு பார்த்து அவங்க நீட் கவனிக்கலாம் அப்படியே பேக்கெட் பண்ணி கொடுக்க போறோம். சூப்பர். அவ்வளவுதான். அப்ப வந்து ப்ரொக்யூர் பண்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். டிஸ்ட்ரிபியூஷன். சரி. ஏன் மாப்ள தெரியாம கேக்குறேன். அந்த ப்ராடக்ட் பேரை என் காதுல சொல்லிறேன். என்னது? அதான் ஆர்கானிக் கை நீட் டெலிவரி பேக்கெட். ஸ்டாப். நீ சொன்னது அப்படியே தமிழ்ல சொல்றேன். ஓ அதான் ஐ ரிஸ்க் இங்க போய் அத விளைக்கிறவன்ட்ட வாங்குறோம். அத வாங்கி விக்கிறவனா புடிக்கிறோம். அவங்க போய் பாக்கெட்டா போட்டு காசு கொடுத்து வாங்குறோம். ஆக மொத்தத்துல வியாபாரம் பாக்குறீங்க நீ கூப்பிடுற. மத்ததுல விட அது என்ன சொல்லும் போதே நான் அதான் நினைச்சேன் ஐ ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தெரியாது உனக்கு. அது யாருங்க பண்ண என்ன காம்படிஷன் கம்மியா இருக்கே. காம்படிஷன் கம்மியா. நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சு பண்ணணும்டா. இவன் தக்காளி கடை போட்டான், நம்ம வெங்காய கடை போடுவோம். இவன் தீபாவளி வெடிக்கடை போட்டான், அப்ப ஆபஸ்டே அணுகுண்டு கடை போடுவோம்னு போட்டினா விளங்காதுடா. புரியுதா? விக்கிற கூப்பிடுறீங்க என்னங்கடா அது? வாக்கிங் போற பார்க்குக்கு நடுவுல ஒரு கடையை போட்டாங்க. ஹோம்மேட். ஆமா ஆமா இந்த மாதிரி விக்கிறாங்க நிறைய. ஹோம்மேட் ப்ரௌனி எத்தனை பேர் வித்துட்டு இருக்காங்க. முறுக்கு, அதிரசம். நீங்க ஆயில் போய் எடுத்து ப்ரௌனி இல்ல நிறைய இங்க நானே பால் கடையிலே பார்த்தேன். இது பிசினஸ் எதுக்குன்ற காலத்துல ஒரு பெண் வந்து இப்படி வெளியில வந்து ஒரு ப்ரௌனி கடை போட்டு பண்றது வந்து எனக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா கொடுங்க. நாடு முன்னேறிடுச்சு, இப்படித்தான் இருக்கணும். சும்மா ஹஸ்பண்டே நம்பிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட். அவன் சம்பாதிச்சாதான் உண்டா? நம்மளும் இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி வாழணும். அப்பதான் பேலன்ஸ்டா வாழ முடியுங்கிறத வந்து இந்த பெண் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த தருணத்துல இந்த பெண்ணுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவுமா ரேட்டு? 75 சார். 75 ரூபாயா? ஆனா நீங்க எனக்கு இவ்ளோ பாராட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கு மட்டும் ஃப்ரீ சார். எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க சார். சூப்பர். வாழ்க வளமுடன். Thank you சார். உன்னைத்தானே ப்ரௌனியா? மறுபடியுமா? ப்ரோ ஏன் எல்லாம் விக்காது. இங்க ஒரு பொண்ணு வச்சிருக்க. எவ்வளவுமா? 80 80 ரூபாயா? ரேட் கவர். 2 கடை போட்டுருக்காங்க. ஏமா வாழ்த்துக்கள்மா. அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் பண்ணணும். தேங்க்யூண்ணா. டீ கிடையாதா? அல்டிமேட் ஸ்பெஷல் ஹோம்மேட். பேர் மட்டும் வேற. அல்ட்ரா ஹஸ்பண்ட் வரலாமா? இல்ல அவரு வேலைக்கு போயிருக்காருங்க. வேலைக்கு போயிருக்காரா? மனுஷனா அவலாம் நிற மாச பிள்ளைய வந்து இப்படி வந்து நின்னு ப்ரௌனி விட்டு விட்டுருக்கானே. அப்படி என்ன அவன் சம்பாதிக்கணும்? நர மாசம் இவர் 5 மாசம் ஓத்து பாருங்க. லூஸ் சட்டை போட்டு ஏமாத்துறாங்க அவலாம். அம்மா என்ன நான் மாசமா இருக்கேன் சொன்னா நான் சும்மா தொப்பாது சும்மா அது என்ன. சரி விடுங்க. நீங்க ஒன்னு சொன்னீங்க, நான் ஒன்னு சொன்னேன். அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு பார்க்குக்கு ஒருத்தர் கடையை போட்டா பரவாயில்ல. பார்க்குக்கு 15 பேர் ப்ரௌனி கடை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா எப்படி ஓடும்? யோசிக்க மாட்டீங்களா? ரீல்ஸ்ல பாத்துட்டேன். ரீல்ஸ்ல எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான்னா அப்படியா? நல்லா நின்னு அத பண்ணியே பண்றீங்க. இந்த அம்மா மட்டும் இல்ல, நிறைய பேர் இது ஒரு வேலையா பண்ணிட்டு தெரியல. என்ன ஆமாங்கற? சும்மா எம்பவர்மென்ட். இதெல்லாம் நீங்க தப்பா அதனாலதான் இதெல்லாம் இங்க ஓவரா சுத்துதா. பார்க்குக்கு ஒரு 2 பேர் இங்கே நானே நிறைய கடையில பாக்குறேன். இந்த பிசினஸ் ஒளிக்கிற வரைக்கும் நாங்க போட்டுட்டே இருப்போம். இந்த பிசினஸ் ஒளிச்சு கட்டாங்க அப்புறம் திருப்பி அடுத்த பிசினஸ்ல போயிடுவோம். ப்ரௌனிய பார்த்தாலே தலைவலி வந்து எல்லாம் ஓட போறேன். அதான் நடக்க போகுது. ஐயோ ஏமா என்னமா இந்த அம்மா பார்க்கிங் நடுவுல தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருக்கு? அது தோசை இல்ல பேன்கேக்கா. அடுத்து அதையும் போலாம் இருக்கேன். டெவலப்மென்ட் மச்சான் டாட்டா ஆரம்பிச்சதெல்லாம் ஓகே, பிசினஸ் பண்றோன்றதெல்லாம் போயிட்டு இருக்குது ஓகே. ஒழுங்கா வரல, இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டெப் பேக் பண்றதுக்கு வந்து யோசிக்கவே கூடாது. அவனை நிறைய பேர் அதுதான் ஸ்டெப் பேக் எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு தான் வந்து குளிக்கல விழுந்துருவாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். அது ஒன்றும் அசிங்கம் கிடையாது, அதுல ஒன்றும் இது கேவலம் கிடையாது. யோசி என்ன நம்ம பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வரல, நம்ம ஃபேமிலி நம்பி தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஃபேமிலி நம்ம நம்பி தான் இருக்கு. அதனால ரொம்ப டீப்பா போகாத. அதான் சொல்றேன், ஸ்டெப் பேக் பண்றதுக்கு யோசிக்காதான். பாத்துக்க சொல்றேன் கேள்றா. ஓகே இதுதான் டைம். இதுக்கு மேலே அதில் விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காத. ஓகே அப்புறம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிஸ்னஸ் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேபிளாவே இல்ல. கீழே இறங்குதுனாலே அந்த லாஸ் ஆகுதுன்னா அது லாஸையாவது நீ தடுக்கணும். நீ லாஸ் கடன் வாங்கி ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு மாப்ள. நான் ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்றேன், பாத்துக்க. ஓகே மாப்ள ஓகே நான் பண்ணிடுறேன். வேற நல்ல இவன் என்ன பண்றது அப்படின்னு கம்படியா பண்றாங்க. என்ன கேள்விப்பட்டேன், இது பயங்கர லாஸா போயிட்டு இருக்கலாமா. ஆனா ஒன்னும் லாஸா போகுதுன்னா நீ பின்னாடி வாங்கணும். அப்படி இல்லைன்னா அதை ப்ரொமோட் பண்றதுக்கு எப்படின்றதையாவது பாக்கணும். ஏதாவது சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண பாருங்க. எல்லாரும் வந்து பின்னாடி வாங்க. இல்லண்ணே நீங்க ஏதாவது அப்டேட் பண்ணணும்ல. நீங்க பண்ற பிசினஸ்ல ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தா தானே. ஒண்ணுமே இல்லைன்னா அது எதுக்கு பண்ணிக்கிட்டு இப்ப இத்தனை வருஷமா பண்றீங்க, அதுல ஒண்ணுமே அப்டேட் இல்லைன்னா வந்துட வேண்டியதுதானே. அது நமக்கு செட் ஆகாதுன்ட்டு யாருமே எல்லாம் அட்வைஸ் தான் பண்றாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாத்துக்கோங்கண்ணே, வாழ்க்கையில வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும். சரியா
அதெல்லாம் தெரியாது எனக்கு போ அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸ்டேட்டஸ் வச்சிட வேண்டியதான். சோகமா கிட்ட இந்த 5 சயின்ஸ் இருக்கும். உங்க சர்க்கிள்ல இந்த சயின்ஸ்லாம் யாருக்காவது இருந்தா இட்ஸ் டைம் டு லீவ். ஃபர்ஸ்ட் எப்பயுமே நெகட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ இந்த உலகத்துல இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் இவங்களுக்கே நடக்கிற மாதிரி. செகண்ட் அடுத்தவனை பத்தி எப்பயுமே காசிப் பண்ணிட்டே இருப்பாங்க. தேர்ட் உங்க சக்சஸ்க்கு சந்தோஷப்படுற மாதிரி காட்டிப்பாங்க, ஆனா பொறாமப்படுவாங்க. ஃபோர்த் ஒரு சீக்ரெட்டை இவங்க கிட்ட நம்பி சொல்லவே முடியாது. லாஸ்டா பவுண்டரிஸ மதிக்கவே மாட்டாங்க. இதுல ஏதாவது 3 சயின்ஸ் உங்க சர்க்கிள்ல யாருக்கிட்ட நோட் பண்ணீங்கன்னா இட்ஸ் டைம் டு லீவ். 3 சயின்ஸ் எல்லாமே வருது. 5 பொறுத்தும் பக்காவா புரிஞ்சுது இதுக்கு. அவ்வளவுதான். டைம் டு லீவ். உலகத்திலேயே ஆபத்தான எதிரி யார் தெரியுமா? உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச உன்னோட நண்பன் தான். இதெல்லாம் அந்த பரதேசி யாருக்கு சொல்றான்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதுக்கு வச்சிருக்கான்? டேய் என்ன இது? இந்த ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. கூடயே சுத்தினே இருந்த சூனியத்தை வெச்சினே இப்பதான் புரியுதுப்பா யார் யாரு எச்சனே. ஒருத்தருக்கு ஒண்ணா சாமி சரணா ஐயப்பா மாட்டிக்கினாரு எட்டப்பா இவ்வளவு நாள் கட்டப்பா அச்சினே இருந்தாரு புட்டப்பா. இது யாருக்கு வச்சிருக்காரு? எதுவுமே தெரியல ஒண்ணுமே. இதுதான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு பாத்தியா நீ? ஆமாண்டா. இங்க பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொன்மொழிமா, உன் நண்பன் உண்மையிலேயே உனக்கு நண்பன் இடம் தெரிய வேண்டுமா, 2 நாட்கள் அவனை பகைவனாக்கி. யாருக்கு இது போட்டிருக்காரு? தெரியலையேடா. ஏய் தம்பி, அண்ணா. என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்? ஆமா சுதாகர் எனக்கும் அந்த மாதிரி தான் ஒன்னு வச்சிருக்கான். உனக்கும்? ஆமா, இது ஏதோ நேமும் வந்து மென்ஷன் பண்ண மாட்டான், வரிசைக்கு இப்படி வச்சிடறான். சுத்தி இருக்க நம்மளே சொல்ற மாதிரி இருக்கு. இது நல்லா இல்ல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து டைரக்டா பேசிரணும். சொல்லிடலாம். உங்களுக்கு காலையில 11 மணிக்கு வச்சிருந்தாரா? 11 மணி நான் பேசிட்டு வந்தேன் அவன்கிட்ட. நான் இப்ப 4:30க்கு பேசிட்டு வந்து 5 மணிக்கு வச்சிருக்காருண்ணே. அப்போ ஒவ்வொரு டைம் ஒரு டைம்க்கு ஒருத்தருக்கு வச்சிருக்காரு. நான் 2 மணிக்கு பேசினேன், 2 மணிக்கு வச்சிருக்காருண்ணே. அப்ப இது நமக்கு தான் சொல்றான். எங்க இருக்கான் அவன்? அங்க முக்குல பாப்போம். தனலட்சுமி, தனலட்சுமி, நீ தனலட்சுமியா? வாயில பேச மாட்டேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. உட்கார்ந்து தெரிஞ்சு போ. ஒரு நல்ல விஷயத்துக்கு சொன்னா நாய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிது வர பாரதேசி. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கில் வருத்த பாட்டல்ல, வருத்த பாட்டல்ல. சூர்யாவா? எங்க ஆரம்பிச்சியோ அங்கே வந்து நிக்கிறவே. அடியவே சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா அது சில பேர் உண்மையிலே அது கரெக்டா இதா இருக்கிறவங்களுக்கு தான் இது அதுக்கு காசு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு தான் அது பண்ணணும். இதுதான் மெயினா பண்ணீங்கன்னா அது ஆபத்து தான் வச்சிருக்கேன். ஆமா. இப்ப ஏதாவது ஒரு ஐடியா வரும், ஓ இது பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேற மாதிரி தோணும், அது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு பிடிச்சி பண்ணாதான் அது வேலைக்கு ஆகும். கடன் வாங்கி நிறைய பேர் பண்ணுவாங்க, நானே பார்த்திருக்கேன். அதாவது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கி அதை திரும்பியும் ரன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுதான் ஆபத்து. அது போயிட்டே இருக்கும். அப்புறம் நல்லா இருந்துச்சு வீடியோ. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.